ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தங்களை அன்போடு வரவேற்கிறதுங்க. யூஜி டெட்டு பிஆர்டிஇ தமிழ் இணைய வழி வகுப்பு அழகு 3 தலைப்பு சங்க இலக்கியத்தில் புறப்பாடல்களை பற்றி பார்க்கலாங்க. புறப்பாடல்களில் நம்ம பதிற்று 10 பாடலை பற்றி பார்ப்போங்க. பதிற்று 10ல் 2ஆம் பகுதி நம்ம பார்க்குறோம். முதல் பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பதிற்று 10 பாடல்கள் பற்றி பார்த்தோம். அந்த பதிற்று 10 பற்றி பார்த்தோம். பதிற்று 10 பாடலில் எந்த புலவர்கள் பாடினாங்க, எத்தனை புலவர்கள் பாடினாங்க, அவங்களாம் எந்த அரசரை எத்தனை பாடல்களை பாடினாங்க, எந்த அரசரை புகழ்ந்து பாடினாங்க, அப்படி அரசர்களை புகழ்ந்து பாடி என்னென்ன பரிசுகள் பெற்றாங்க அப்படின்றத நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பதிற்று 10 பாடலில் இருக்கக்கூடிய பாடல்களையும் பாடலுடைய பொருளையும் பார்ப்போங்க. சிறந்த பாடல்களை பார்க்கலாங்க. அதில் முதலாவதாக நம்ம பார்க்குறது 2ஆம் 10. 2ஆம் 10 இயற்றியவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார். யாரை பற்றி புகழ்ந்து பாடினார்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை தான் இவர் புகழ்ந்து பாடினார். நாம் முதலாவதாக பார்க்குற பாடல் 14ஆம் பாடல். இந்த பாடல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சான்றோன் மெய் மறை அந்த தலைப்பிலேருந்து நம்ம பார்க்குறோங்க. அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாங்க. பதிற்று 10 2ஆம் 10 14ஆவது பாடல் சான்றோர் மெய்மறைமை. ஓகேங்களா? இந்த இந்த தலைப்பு எந்த துறையில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா துறை செந்துறை பாடான் பாட்டு. வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுகு வண்ணமும் சொற்சீர் வண்ணமும் காணப்படுகிறது. தூக்கு அப்படின்னா செந்தூக்கு காணப்படுதுங்க. அடுத்து நம்ம இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சான்றோன் மெய்மறை அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் பாருங்க. பதிற்று 10 பாடல்கள் எப்படிப்பட்டதுன்னா சொற்செறிவும் பொருட்செறிவும் உடையதாக இருக்குது. குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பாடும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வீரர்களுக்கு கவசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இந்த பாடல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சான்றோன் மெய்மறைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சான்றோர் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கற்றறிந்த சான்றோர்கள் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. ஆனால் இங்கே வீரர்கள் இந்த பாடலை குறிக்கிறதுங்க. இந்த சான்றோருக்கு மெய்மறை அப்படின்னு அர்த்தம்னா கவசம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீரர்களுக்கு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கவசமாக இருக்காரு அப்படின்றத இந்த பாடலை புகழ்ந்து சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இந்த இமயவரம்பனை ஐம்பூதங்களுக்கோட ஒப்பிட்டு இவர் சொல்லியிருக்காரு. முதலாவதாக பாடலடியை நம்ம பார்க்குவோம். பாடலடிகளை பார்க்கலாங்க. பாடலடிகளை பார்த்தீங்கன்னா நிலம் நீர் வழி விசும்பு என்ற நான்கினை அளப்பு அரியையே நாள் கோள் திங்கள் ஞாயிறு கணையழல் ஐந்து ஒருங்கு புணர்ந்த விளக்கத்து அணைய அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலம் நீர் வழி விசும்பு இந்த 4 எப்படி அளப்பு அரியையே அப்படின்னு என்னது அளந்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அது மாதிரி நம்ம இமயவரம்பன் நெடுஞ்சேரலனுடைய புகழை நம்மளால் அளந்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அடுத்தது நாள் கோள் திங்கள் ஞாயிறு. நாள் அப்படின்னா 4 மீன்கள், அதான் நட்சத்திரங்கள். கோள் அப்படின்னா 9 கோள்கள். திங்கள் அப்படின்னா சந்திரனை குறிக்கக்கூடியதுங்க. ஞாயிறு அப்படின்னா சூரியனை குறிக்கக்கூடியது. இது 5 ஒருங்கே புணர்ந்து விளக்கத்து அணைய. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி ஒரு ஒளி மிகுந்ததாக காணப்படும் இல்லைங்களா? அதை விட அதிகமான ஒளியை உடையவன் யார் அப்படின்னா இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லி குமட்டூர் கண்ணனார் புகழ்ந்து சொல்கிறாருங்க இந்த பாடலடிகளில். அடுத்து பாருங்கள், நம்ம ஒரு புராண கதைக்கு போவோம். புராண கதை மகாபாரத கதையில் இருக்கக்கூடிய புராண கதையில் இருக்கக்கூடிய வள்ளலை இவரோட ஒப்பிட்டு ஒரு பாடலடிகளை இவர் இயற்றியிருக்காரு. அந்த பாடலடிகளை பார்ப்போம் பாருங்க. ஊர்தலை மிகுந்த ஈரைம்பந்தென்மரோடு துப்புத்துறை போக்கிய துணிவுடைய ஆண்மை அக்குறையனை கைவன்மையே அமர் கடந்து மலர்ந்த தும்பை பகைவர் பேர்ப்பி பழித்த செப்பு கண் முன்ப அப்படின்னு ஒரு பாடலடிகள். அதனுடைய விளக்கம் பார்க்கலாம் பாருங்க. போர்த்தலை மிகுந்த 50 அப்படின்னா என்னது, 50 அப்படின்னா ஈரைம்பதின்மர் அப்படின்னா யாருன்னா 250 100 கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவரோட யார் போயிருக்காங்க, அக்குரன் அப்படின்ற துணையாக யார், அக்குரன் அப்படின்ற அதாவது வள்ளல் தன்மை கொண்ட ஒரு வள்ளல் கூட போயிருக்காருங்க. அப்படிப்பட்ட வள்ளலுக்கு இணையானவர் யாருங்க, நம்ம இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஏன்னா இவருக்கு குமட்டூர் கண்ணனார் குமட்டூர் கண்ணனாருக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு, 500 ஊர்களையும் உம்பர்காட்டில் 500 ஊரையும் அடுத்தது 38 ஆண்டுகள் வருவாயில்
ஒரு பாகமும் இவருக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை வாய்ந்தவர் தான் யார், இந்த இமயவர்மன் நெடுஞ்செயலாதன் அப்படின்னு சொல்லி இந்த அடிகளில் அவர் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. அமர் கடந்த மலந்தை தும்பை பகைவர் போர்ப்பீலி செப்புக்கண் முன்ப. தும்பை பகைவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தும்பைப்பூவை வந்து யார் சூட்டிட்டு வருவாங்கங்க, அதாவது வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட போர் வீரர்கள் தான் சூடி கொண்டு வருவார்கள். இங்கே வந்து தும்பைப்பூ அப்படிங்கிறது வலிமையை குறிக்கக்கூடியது. வலிமை நிறைந்த போர் வீரர்களை இவர் முன்னாடி வந்து நின்னாலும் அதுக்காக இவர் என்ன பண்ண மாட்டார், பயப்பட்டு பின்வாங்க மாட்டார் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இதான் தும்பைப்பூ. அது மட்டும் இல்லாமல் கூற்றுவன்னா யார், யமன். யமனை கண்டாலும் இவர் வந்து பயப்பட மாட்டார். யமனை எதிர்த்து வந்தாலும் இவர் வந்து என்ன பண்ண மாட்டார், பயப்பட மாட்டார் அப்படின்ற இந்த பாடல்களை சொல்கிறாங்க பாருங்க. கூற்று வெகுண்டு வரினும் மாற்று ஆற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூற்றுவன் வெகுண்டு வந்தால், வெகுண்டுனா என்னது, கோவப்பட்டு வந்தால் கொடை வெறும் மாற்று ஆற்றலை ஏன் அப்படின்னா என்னது, போர் புரியலை விழுத்து வந்து இவர் பயந்து பின்னாடி வரமாட்டார் அப்படின்றாங்க. அதே மாதிரி 7 முடி கிழிய திருஞமர் அகத்து நோன்புரி தடக்கை சான்றோர் மெய்மறை அப்படின்றாங்க. அதாவது 7 மன்னர்களை வந்து போரிட்டு வென்று அவருடைய மணிமுடிகளை இவர் மாலையாக வந்து சூடி வருவார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் இவர். நோன்புரி தடக்கை, அவரோடு இருக்கக்கூடிய அதாவது தடக்கைனா பெரிய கைகளை உடைய வீரர்களுக்கு வந்து இவர் எப்படி இருப்பார், கவசமாக திகழ்கின்றார் அப்படின்னு இந்த பாடலில் வந்து மிக அழகாக புகழ்ந்து சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல் வந்து 5ஆம் பாடல். பதிற்றுப்பத்தில் 5ஆம் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரணருங்க. பரணர் வந்து யாரை புகழ்ந்து பாடினார், கடற்பிறகொட்டிய செங்குட்டுவன் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. 48வது பாடல் பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் வந்து தலைப்பு வந்து பேரெழில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தலைப்பில் பார்க்குறோம். அதில் இயன்மொழி வாழ்த்து துறை வந்து இதில் அமைந்திருக்கக்கூடிய துறை என்ன துறைன்னா இயன்மொழி வாழ்த்து துறையை பற்றி பார்க்குறோங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தோம் அப்படின்னா பரணர் கடல் பிறகொட்டிய செங்குட்டுவனை வந்து பாடும்போது சேர நாட்டு மன்னர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேரெழில்னா பெருமை வாய்ந்த, எழில்னா அழகு மிகுந்த இந்த கடற்பிறகொட்டிய செங்குட்டனுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எடுத்து சொல்கிறாரு. அவர் புகழ்ந்து நமக்கு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பதிற்றுப்பத்தில் 48வது பாடல் பைம்பொற்றாமரையினுடைய பாடலுடைய விளக்கத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், பாடல் அடிகளை பாருங்கள். பைம்பொற்றாமரை பணர்ச்சூட்டி ஒன்னுதல் விரலியர் அறம்பூட்டி கடலரும் பல்புகழ் நிலை நீர்ப்புக்கு கடலோடு உழந்த பனித்துறை பரதவர் அப்படின்றாங்க. அதாவது பைம்பொழில், அதாவது பசும்பொன் அப்படின்றாங்க. சுத்தமான ஒரு பொன்னால் செய்யப்பட்ட தாமரையை வந்து பாணருக்கு வந்து சூட்டி அழகு பார்ப்பாருங்களாம். தன்னை புகழ்ந்து வரக்கூடிய பாணர்கள், அதாவது இவருடைய பிறந்த நாள் விழா அன்று யார் பண்ணாங்க, பாணர்கள் பாடினாங்க. அந்த பாணர்களுக்கு பொன்னாலான தாமரையை வந்து சூட்டி அழகு பார்த்தாரு. உண்ணுதல் விரலியர் அறம்பூட்டி. உண்ணுதல் அப்படின்னா உள்நுதல் அப்படின்ற பொருள். நுதல்னா நெற்றி, உள்னா ஒளிபுருந்திய நெற்றியுடைய விரலியருக்கு ஆரம் பூட்டினாரு. விரலியர்னா யார், பாணர் வந்து பாட்டு பண்ணாங்க. அதற்கு இணையாக விரலியர்னா ஆடல் புரிந்த மகளிர்கள் தான் விரலியர்னு சொல்கிறோம். அவருக்கு வந்து அவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க, ஆரம் வந்து பொன்னாலான மாலையை வந்து பூட்டி இவர் அழகு பார்த்தாராங்களாம். அடுத்து கடலரும் பல்புகழ் நிலை நீர்ப்புக்கு கடலோடு உழந்த பனித்துறை பரதவர். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரதவர்கள் வந்து கடலில் போய் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட பரதவருக்கு இணையாக இவர் என்ன பண்ணுவார், கடலில் போய் கடல் கொள்ளையருக்கு எதிராக சேர நாட்டுக்கு வரக்கூடிய கடல் கொள்ளையர் யாருங்க, கடம்பர்கள்னு பார்த்தோம். அந்த கடம்பரை எதிர்த்து இவர் என்ன பண்ணுவார், போரிடுறதா. இவரையும் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பரதவருக்கு இணையாக இவரை வந்து சொல்கிறாங்க. பாருங்க, அவரை வந்து புகழ்ந்து பாடல் பாடுறாங்க பாணர்கள். அடுத்து பாருங்க, அடுத்த அடி பார்த்தீங்கன்னா, ஆண்டு நீர் பெற்ற தாரம் ஈண்டிவர் கொல்லா பாடற்கு எளிதினின் ஈயும் கல்லா வன்மையன் வாய்மையன் இவன் என தத்தம் கைவள் இளையர் நேர்க்கை நிரப்ப அப்படின்னு சொல்லி பாடல் அடிகள் இருக்குங்க. பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு நீர் பெற்ற தாரம் அப்படின்னா அப்படியோ இவர் கடற்கொள்ளையரை வென்று அங்கேருந்து பெற்று வந்த தாரம்னா இங்கே செல்வம். அந்த செல்வத்தை ஈண்டிவர் கொல்லா, இவர் வந்து எடுத்துக்க மாட்டார். என்ன பண்ணுவார், பாடற்கு எளிதின் ஈயும், அதாவது இனிமையாக பாடக்கூடிய பாடர்களுக்கும் கொடுப்பாரு. அதே மாதிரி இவர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். கல்லா வாய்மையன் அப்படின்னா என்னது, உண்மையானவனாக இருப்பாங்க எல்லாத்துக்கும். இவன் என தத்தம் கைவள் இளையர் நேர்க்கை நிரம்ப, இவருக்கு கீழே வந்து இவரை புகழ்ந்து பாடக்கூடிய
பாணர்கள் இளைஞர்கள்லாம் கை நீட்டி நிற்க அவங்களுக்கு வரிசையாக நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இவர் பெற்று வந்த செல்வத்தையெல்லாம் அவர்களுடைய தகுதி அறிஞ்சு அவங்களுக்கு கொடுப்பாரு. பாருங்க, யானை மீது போய் கடல் கொள்ளையரை எதிர்த்து போரிட்டுட்டு வந்துட்டுருக்காரு, வெற்றி வாகை சூடி வந்திருக்காரு. அடுத்தது வணங்கிய சாயல். அடுத்த பாடல் பாருங்க, வணங்கிய சாயல் வணங்கா ஆண்மை. அதாவது இவர் யாருக்கு வந்து அடிபணிவார் அப்படின்னா, இவரை வணங்கி நின்ற சான்றோர்கள், மகளிர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இவரும் வந்து தாழ்ந்து வணங்கி இருப்பாரு. வணங்கா ஆண்மை, இவரை வணங்காம இவரை எதிர்த்து போரிடக்கூடிய போர் வீரர்களை என்ன பண்ணுவார், முனைவு சுடு கனை எரி தெரிந்த பெரினும், அதாவது அவர்களை வந்து என்ன பண்ண தீயிட்டு எரித்து அவர் நாடுகளெல்லாம் தீக்கரையாக்கி கொளுத்திடுவார் அப்படிங்கிறாங்க. அப்படி தீக்கரையாக்கும் போது இதழ் கவில் அழிந்த மாலையோடு சந்து புலர் பல்பொறி மார்ப நின் பெயர் வாலியரோ. அப்படி இவர் பகை நாட்டை வந்து எரிச்சு அழிக்கும் போது என்ன இது, இவர் வந்து சூடியிருக்கக்கூடிய மாலையினுடைய இதழ்கள்லாம் அழிந்து போகுது, வாடி போயிடுது. அதே மாதிரி இவர் வந்து சாந்து புலர் அப்படின்னா அது சந்தனம் வந்து மார்பில் பூசி இருப்பார், அதுவும் காஞ்சி போயிருக்கணும். அத்தகைய பெருமை வாய்ந்த கடற்பிறகோட்டிய செங்குட்டோன் வந்து வாழிய அப்படின்னு வாழ்த்தி பாடுறாரு. அடுத்தது நின்மலை பிறந்த நீர்க்கடல் மண்டும் மலிப்புணல் நிகழ்தரும் தீம் நீர் விளவின் பொழில்வதி வேநீர் பேர் எழில் வாழ்க்கை. அதாவது இவர் வாழக்கூடிய மலையில பிறக்கக்கூடிய ஆறு, நின்மலை பிறந்து நின்கடல் மண்டு, அந்த வந்து கடல்ல வந்து என்ன கலக்குது, அந்த ஆறு வந்து கலக்குதும். அப்படி கலக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய விழா எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மலிப்புணல் நிகழ்தரும் தீ நீர் விளவின் அப்படின்னா அப்போ வந்து ஒரு விழா எடுப்பாங்க. தீம் நீர் அப்படின்னா இனிமையான நீர், இனிமையான அந்த நீர் வந்து கடலில் சேரும்போது ஒரு விழா எடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த விழா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சோலைகளில் வாங்கும் பெரிய அழகிய இல்வாழ்க்கையும் விரும்பி வாழ்ந்திருப்பாங்க அந்த இடத்துல இளவேநீர் காலத்தில். அதாவது வேனில் பொழில்வதி வேனில் பேரெழில் வாழ்க்கை. அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சோலைகள் நிறைந்த ஒரு அழகான இடத்துல வந்து இவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. பேரெழில் வாழ்க்கை அப்படின்னு பெருமையான அழகு புரிந்த வாழ்க்கையை இவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவர் பாடுறாருங்க. இப்படி விழா எடுக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேவொரு சுற்றமோடு உண்டு இனிது நுகரும் தீம்புணல் ஆயம் சூடும் காஞ்சியம் பெருந்துறை மணலினும் பலவே. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி விழா எடுத்து அந்த மணலில் அவருடைய சுற்றத்தோட உண்டு இனிது நுகரும், அவங்களோட சேர்ந்து உண்டு மகிழ்வாராம். தீம்புணல் ஆயம் ஆடும் அப்படின்னது அந்த கடல்ல வந்து நீராடி மகிழ்வார்கள். காஞ்சியம் பெருந்துறை மணலினும் பலவே. அதாவது காஞ்சி அப்படின்ற ஆற்றுல வந்து எப்படி இருக்கும், பெரும் மணல் பரப்பி இருக்கும். அந்த மணலை விட மிக அதிகமான புகழ் வந்து இவருடைய புகழ் வந்து பரவி இருக்கும். மணல் பரப்பு எப்படி இருக்கும், மிக பெரிதாக இருக்கும். அதை விட அதிகமான புகழ் வந்து இவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்படிக்கூடிய புகழை உடையவர் வந்து வாழ்க அப்படின்னு சொல்லி இவர் வாழ்த்தி பாடியிருக்கிறாருங்க இந்த பாடல்ல. அடுத்தது வந்து நம்ம 7ஆம் பத்து பார்ப்போம். 7ஆம் பத்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, கபிலர் வந்து பாடியிருப்பாருங்க. யாரை பாடியிருப்பாருன்னா, செல்வக்கடுங்கோ வாலியாதனா தான் இவர் வந்து பாடியிருப்பாருங்க. அந்த பாடலடிகளை நம்ம பார்க்கலாங்க. 61வது பாடலில் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அந்த பாடல் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, 61வது பாடல் புலா அம் பாசறை அப்படின்றதான் பொருள். புலா அம் பாசறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புலால் நாற்றம் வீசக்கூடிய பாசறை. பாசறைனா என்னது, போர் வீரர்கள் தங்கும் இடம் தான் பாசறை அப்படிங்கிறோம். அங்கே வந்து என்ன நாற்றம் வீசுமா, புலால் நாற்றம் வீசும் அப்படின்றாங்க. இதில் வந்து இந்த பாடல் அமைப்பெற்ற துறை என்ன அப்படின்னா, காட்சி வாழ்த்துத்துறை. அதாவது அந்த பாசறை வந்து எப்படி காட்சி அளிக்கிறதுங்கிறத காட்சி வாழ்த்துத்துறை. வண்ணம் வந்து ஒழுங்கு வண்ணம், தூக்கு வந்து செந்தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாடலில். அடுத்தது நம்ம பாடல் அடிகள் பார்ப்போம் பாருங்க. பல அம் பழுத்த பசும்புண் அரியில் வாடை துறக்கும் நாடு கெடு பெருவிரல் ஓவத்து அன்ன வினைப்புனை நல்லில் பாவை அன்ன நல்லோல் கணவன் அப்படின்ற இந்த பாடல் அடிகள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்தடி பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, புன்கால் உன்னத்து பகைவன் என்கோ புலர் சாந்தின் புலராய் ஈகை மலர்ந்த மார்பின் மாவண்ண பாரி
முழவு மண் புலர இரவலர் இணைய அப்படின்ட்டு பாடலடிகள் என்ன சொல்லியிருக்காங்க. இன்னும் பாருங்க, இந்த பாடலடிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாராச்சேன் புலம் படர்ந்தோன் அழிக்கென இறக்கு வாரேன் எஞ்சி கூறேன் ஈந்தது இறக்கான் ஈந்தொரும் மகிழான் ஈந்தொரும் மாவள்ளியன் என நுவலும் நின் அப்படின்ற பாடலடிகள் வந்திருக்கு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லிசை தரவந்திசினே ஒள்வாள் உறவு களிறு புலா பாசறை நிலவின் அன்ன வெல்வேல் பாடினி முழவின் போக்கிய வெண்கை விழவின் அன்னியின் களி மகிழ்ந்தன்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. களி மகிழ்ந்தன்ன என்று கூறுகிறார்கள். இந்த பாடலடிகள் நிறைவுற்றுதுங்க. இந்த பாடலுடைய பொருளை இப்போ பார்க்கலாங்க. சங்க காலத்துல சங்க இலக்கியத்துல மிகுதியான பாடல்களை பாடியவர் யாருங்க? கபிலர். அவர் உண்மையே பேசக்கூடிய புலவராக இருக்காரு. மிக நெருங்கிய நண்பனாக இருக்கிறவர் யாருங்க? பாரி. இங்க பதிற்றுப்பத்துல செல்வ கடுங்கோ வாழியாதன பாடுறாரு. இவர் போர்க்களத்துல இருக்கிறாரு. அப்போ போர்க்களத்து பாசறையில் புலால் நாற்றம் வீசுது. அங்கே என்ன வெட்டுண்ட யானைகளும் போர் மல்லர்களும் புண்பட்டு இருந்தாங்க. அவர் அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சு, அங்கே பாசறையில் புலால் நாற்றம் வீசுது. அவங்க அங்கே பார்க்க போகும்போது அங்கேயும் என்ன பண்ணுறாரு, பாரினுடைய பெருமை தான் அங்கே பேசுகிறாரு. இங்கே பாருங்க, பூசி காய்ந்த சந்தனத்தையும் கொடுத்து மாளாத ஈகையும் மலர்ந்த மார்பனையும் கொண்டு விளங்குறாங்க. மிகவும் வன்மை பொருந்தியவனாக பாரிவேல் இருக்கிறாரு. அடுத்தது அவருடைய மரம் என்னது, மரத்தினோட பழுத்த பலாப்பழத்தில் புண் போல் கிழிந்த வாயிலிருந்து அறிந்து விழும் தேனை வாடைக்காற்று சிறிதாய் தூவும் நாட்டினை கொண்ட வெற்றி மிக்கவன். அவங்க நாட்டில் என்ன இருக்குது, பலாமரங்கள் இருக்குது. அந்த பலாமரங்கள்லாம் எப்படி இருக்கும், அதுலேருந்து தேன் வழியும் அது வாடைக்காற்றில் சிதறி அங்கங்கே காணப்படும். அப்படி ஒரு வெற்றி மிகுந்த நாட்டை உடையவன்கிறாங்க. ஓவியம் போலன்ன பாவையின் கணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இருப்பாங்க, ஓவியம் மாதிரி மிக அழகான பாவை கொண்ட கணவரை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஓவத்து அண்ண வினைப்புனை நல்லின் அப்படின்றாங்க. பாவை அண்ணன் நல்லோர் கணவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுதான் அர்த்தம். அடுத்தது பாருங்க, என்ன சொல்கிறாங்க, அவனுடைய முழவு மண் காய இரவலர் துன்பம் எய்த்த வாரா மேலுலகத்துக்கு சென்று விட்டான், அதனால் எம்மை பாதுகாக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலுலகத்துக்கு போயிட்டாங்க, அதனால் என்னை என்ன பண்ணுங்க, பாதுகாத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்று இறந்து வேண்டேன் நான் இங்கு வரவில்லை. அப்படி இறந்து வேண்டதுக்கு நான் இங்கே வரல. உண்மை அன்று எதையும் மிகைத்து கூற மாட்டேன். உண்மை என்னது, நான் எதைத்தையும் என்ன பண்ண மாட்டேன், மிகைத்து கூற மாட்டேன். உண்ண மரத்தினுடைய பகைவராக இருக்காங்க, மரத்தினுடைய பகைவராக இவர் விளங்குறாரு அப்படின்றாங்க. நான் உண்மையை தான் சொல்லுவேன், என்ன பண்ண மாட்டேன், நான் யுத்து சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அதான் எஞ்சி கூறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அதுதான் மிகுத்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கொடுக்கும் போதெல்லாம் பெரிய கொடையாளன் என்றும் உனது புகழை உலகம் பேசுவதை அறிந்து நான் உன்னை காண வந்தேன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்னது ரொம்ப மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் உன்னோட பெருமையை தெரிஞ்சுக்கத்தான் ஈண்டொரு மகிழான் என்ன பண்ணுறாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லிசை தரவேன் திசினரையே அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு போல் ஒளி பொருந்திய ஒள்வாள் அப்படின்னா என்னது, நிலவு போல ஒளி பொருந்திய வாளை உடையவன், உறவு களிற்று புலா பாசறை நிலவின் அன்ன வெல்வேல் பாடினி அப்படின்னா நிலவு போன்ற ஒளி வீசும் உனது வேலினை பாடும் விரலியர்கள் முள ஒளிக்கு பொருத்தமான முளவின் போக்கே பொருத்தமான தன் கையால் வெண் கைகளால் என்ன பண்ணுறாங்க, தாளமிட்டு விழாவினை போல அந்த பாசறையில் அவங்க களை போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சிறப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி விரலியர்கள்லாம் பாடல் பாடி ஆடல் ஆடுவாங்க. ஓகேங்களா, அதனால் அங்கே அவங்களுடைய கைகளை தட்டி ஆடல் புரிகிறாங்க அப்படின்றாங்க. பாடல் முழவின் இசைக்கேற்ப அவங்க ஆடல் புரிகிறாங்க அப்படின்னு. ஆரவாரம் மிக்க உனது இன்பம்
இன்ப பொழுதுபோக்கி உன்னை காண வந்தேன். உன்னோடைய இன்பத்தை எப்படி பொழுதுபோக்குறா, எப்படி வந்து அனுபவிக்கிற அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா. களி மகிழானே மகிழ்ந்துற்று இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து நிறைவு செய்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பதிற்று பத்தில் 2ஆம் பத்துலேயே திரும்பவும் வந்து என்ன பண்ணுறோம், முதல் பாடலை பார்க்குறோம். புண்ணுமிழ் குருதி. இது வந்து பதிற்று பத்தில் 11ஆவது பாடலாக வந்து 2ஆம் பத்துக்கு முதல் பாடலாக வருது. புண்ணுமிழ் குருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அந்த புண்ணில் வந்து வலியக்கூடிய குருதினா ரத்தத்தை பற்றி அந்த ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அடிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாங்க. 2ஆம் பத்தில் புலவர் குமட்டூர் கண்ணனார் வந்து இமயவரம்பன் நெடுஞ்செயலான் வந்து புகழ்ந்து தான் இந்த பாடலடிகள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க. குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்செயலான் தான் புகழ்ந்து பாடுறாங்க 2ஆம் பத்தில். ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம பாருங்க, இவரை வந்து எதற்கு வந்து இணையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேர மன்னர்களை வந்து மன்னர் வந்து என்ன சொல்கிறாங்க, இமயவரம்பனை கடற்பகைவரை வென்று அவர்களை அழித்தவன் என்பதால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, முருகனை ஓமையாக கூறுறாங்க. முருகனை ஓமையாக வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேர மன்னர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, போரிட்டு மலையால் உயர்ந்திருக்கும், அலைகள்லாம் வரும் இல்லைங்களா, அந்த அலைகள்லாம் வந்து நீர் இருக்கும். அந்த நீர்லாம் எப்படி போரிட்டு போர்களோட ரத்தத்தால் செந்நீர் மாதிரி அந்த நீலக்கலர் தண்ணி வந்து என்ன பண்ணும், இவங்க ரத்தத்தால் செந்நீரும் கலந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, கடம்பர்கள் வந்து காவல் மரமாக இருக்கிற கடம்ப மரத்தை வெட்டி அதை வந்து என்னவா செஞ்சுருப்பாங்க, வந்து முரசாக செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி மரத்தாலான கற்களாக செஞ்சுருப்பாரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ண, எப்படி வந்து இவர் வந்து கடம்பர்களுடைய காவல் மரத்தை எப்படி அழிச்சாரோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, முருகன் வந்து என்ன பண்ணுறாரு, சூரபத்மனை அழித்து வெற்றி கொண்டு யானை மீது வர மாதிரி இவரும் வந்து வெற்றி கொண்டு யானை மீது வர்றாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலடிகள் முருகனுக்கு ஓமையாக எடுத்து முருகனை ஓமையாக்கி சொல்லியிருக்கிறாங்க. பாடல் அடிகளை நம்ம பார்ப்போம். வரைமருள் புணரி வான் பிசீர், வரைமகள் மருள் புணரி வான் பிசீர் உடைய வழி பாய்ந்து அட்ட துளங்கிரு கமஞ்சூல் நளியிரு பரப்பின் மாக்கடல் முன்னி அணங்கு குடை அவுணர் ஏம புணர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த பாடல் அடி அங்கே பார்த்தோம்னா, அதாவது இமயவரம்பன் வீரத்தை வந்து குமட்டூர் கண்ணனார் மிக சிறப்பாக எடுத்து இதில் சொல்லியிருக்காரு. புண்ணுமிழ் குருதி அப்படின்ற தொடரில் அருமையாக கருதியிருக்காரு. ஓகேங்களா. மலையென உயரும், வரையென இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், மலையென உயரும் அலைகள் சிறு துளிகளாக சிதறும் படிக்காற்று மோதி சிதைக்க அசையும். அதாவது வழினா எனது காற்று, இந்த காற்று வந்து அசைஞ்சு வந்து அந்த எழக்கூடிய அலைகளில் வந்து மோதும் போது எனது சிறு சிறு துளிகளாக சிதந்து காணப்படும் அப்படின்றாங்க. மிகுதியான நீரினை கொண்ட குளிர்ந்த பரப்பினை உடைய கடலின் நடுவே பிறரை துன்புறுத்தும் இயல்புடைய அசுரர்கள் பாதுகாவலனாக அமைந்த மாமரமாக நின்ற என்ன பண்ணாங்க, சூரபத்மனை அடியோடு வெட்டி வீழ்த்திய புகழை பெற்ற சினத்தையும் வெற்றியும் உடைய முருகப்பெருமானை தன் யானையின் மீது அமர்ந்து பொழிந்து நின்றதனை போன்று நீ விளங்குவாயாக அப்படின்னு சொல்லி இவர் வந்து வாழ்த்தி பாடுறாருங்க. ஓகேங்களா. பாருங்க, சூருடை அடுத்த பாடல் அடி பாருங்க. சூருடை முழு முதற் தடித்த பேரிசை கடுஞ்சின விரல்வேல் களரூர் தாங்கு செவ்வாய் எக்கம் விளங்குனர் அறுப்ப அருநிறம் திறந்த புண்ணுமிழ் குருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகைவர் நெஞ்சில் வேல் பாய்ந்து ஏற்பட்ட புண்ணிலிருந்து வெளிவந்த ரத்தம் எப்படி இருக்கு, அதனையே பாட்டின் பெயராக அதான் புண்ணுமிழ் குருதின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதை தான் வந்து பாட்டினுடைய பெயராக வச்சுருக்காங்கன்றாங்க. நூலுக்கு பெயரிடுதல் போல நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பாட்டுக்கு தலைப்பும் இடுறாங்க. இந்த பாட்டுக்கெலாம் இந்த மாதிரி தான் பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு இன்றைய தமிழறிஞர்களுடைய திறனாய்வு வந்து நம்ம சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அடிகள் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மணி நிற இருங்களி நீர் நிறம் பெயர்த்து மானலா களவை போல அறங்கொன்று முரண்மிகு சிறப்பின் உயர்ந்த ஊக்களை பலர் முசிந்து ஓம்பிய திரள் பூங்கடம்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வலிமை பொருந்திய
உன் வேல் குறுக்கிட்டு எதிர்க்கும் பகைவர் மார்பில் பாய்ந்தால் வெளிப்பட்ட இரத்தம் எப்படி இருக்கு? நீல மணி போன்ற பெரிய இடத்தில் நீர் நிறம் மாறி குங்குமம் குழம்பு போல ஆயிற்று. அதாங்க மானள கலவை போல கலந்துருச்சு அப்படின்றாங்க. அத்தகைய வலிமையுடைய நீ பகைவர் அரண்களை அழித்து பலர் சூழ்ந்து காத்த திரண்ட பூக்களை போன்ற திரள் பூக்கள். கடம்ப மரம் எப்படி இருக்கு? திரண்ட பூக்களை உடையது. அந்த மாதிரி திரண்ட பூக்களை உடைய காவல் மிக்க கடம்ப மரத்தை அடியோடு வெட்டி அம்மரத்துண்டுகளால் முழங்கும் முரசினை செய்தேன். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த மரத்துண்டுகளால் என்ன பண்ணாங்க? முழங்கக்கூடிய முரசை வந்து செஞ்சுருக்காங்கங்க. ஓகேங்களா? முரசை வந்து செய்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? சல்லடையால் அளித்த கல்லை பிறருக்கு தரும் மாலை அணிந்த மார்பையும் பகைவரை கொள்ளும் படையும் கொண்ட சேரலாதன். அதை தான் இந்த பாடலடியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சடையுடை கடையுடை முழுமுதற் துடைய ஏயை வென்று எரி முழங்குபவனை செய்த வெல்போர் நார் அரி நரவின் ஆர மார்பின் போரெடுத்தானை சேரலாதன் அப்படின்னு சொல்லிட்டு, சேரலாதனை நீ வாழ்வாயாக இப்படி விளங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பகைவர்களுடைய காவல் மரமான மரத்தை அழித்து கடம்ப மரத்தை அழித்து அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? முழங்கும் பனை செய்தனா என்னது? முரசு செஞ்சுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? கல்லை வந்து செஞ்சுருக்காங்க. செய்யக்கூடிய புகழ்மிக்கக்கூடிய சேரலாதனை அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்து இந்த பாடலடிகளை பாடியிருக்காங்க. அடுத்த அடி பாருங்க. மார்மலி பைந்தான் ஓடையோடு விளங்கும் வளன் உயர் மறுபின் பழித்தீர் யானை பொலனணி எருத்தம் மேல் கொண்டு பொழிந்த பலர் புகழ் செல்வம் இனிது கண்டுகுவே அப்படிங்கிறாங்க. இவர் வெற்றி கொண்ட தனது மார்பில் நிறைந்து விளங்கும் பசுமையான மாலைகளோடு மார்பில் பசுமையான வெற்றி கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க? பைந்தார் அப்படின்னா தார்னா மாலை, மார்மலி பசுந்தார் அப்படின்னா மார்பில் பசுமையான தார்னா மாலையை வந்து அணிஞ்சிட்டு போறாரு அப்படின்றாங்க. நெற்றி பட்டத்தையும் நெற்றியால் உயர்ந்த தந்தங்களையும் பொன்னரி மாலைகளை உடைய யானையின் பிடரி மேல் ஏறி நீ அமர்ந்து விளங்கும் உனது புகழையும் வெற்றியும் செல்வத்தையும் நாங்கள் இனிதாக கண்டோம். அதாவது நெற்றி பட்டத்தில் பொன்னால் ஆன மாலையை அணிந்தக்கூடிய யானை மீது நீ வெற்றி கொண்டு ஏறி போயிருக்க, அதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ல, உன்னோட செல்வ வளத்தையும் உன்னுடைய புகழையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இனிது காண்டிகுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது போகலாங்களா? அடுத்தது கவிர்த்ததை சிலம்பின் துஞ்சும் கவரி ஆரியர் பறந்து இலங்கு அருவியோடு நரந்தம் கனவும் ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம் தெம்மம் குமரியோடு ஆயிடை மண்மீ கூறுனர் மரந்தப கடந்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பு முருங்க மரங்கள் அடர்ந்த மலைச்சரிவு உறங்கும் கவரிமான்கள். என்ன சொல்கிறாங்க? உறங்கும் கவரிமான்கள் அப்படின்னா கவிர்ததை சிலம்பின் துஞ்சும் கவரி தூங்கக்கூடிய கவரிமான்கள். ஓகேங்களா? கவரிமான்கள் இருந்துச்சு. பகலில் அது என்ன பண்ணுமா? நீண்ட அருவியில் வந்து நீர் அருந்திட்டு அடுத்து நம்ம நரந்தம் புண்ணை வந்து உண்டு மகிழுங்களாம். அப்படி இருக்கும்போது பாருங்கள், நரந்தம் கனவும் அருவியில் நீர் அருந்தி குளிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நரந்தம் புள்ளை வந்து உணவாக எடுத்துக்கும். கனவும் அப்படின்னா என்னது? அது வந்து உறங்கும்போது துஞ்சும் கவரி அப்படின்னா தூங்கும்போது என்ன தோணும்? கனவுலையும் அது வந்து அருவியில் வந்து நீராடி மகிழ்ந்திருக்கிறதையும் அருவியில் வந்து நீர் அருந்துவதையும் நரந்தம்புள்ளை உண்ணுவது போல அதுக்கு வந்து தோன்றும் அப்படின்றாங்க. நைட்டில் தூங்கும்போது கனவுல வரும். இத்தகைய இயல்புடைய ஆரிய முனிவர் பாருங்க, ஆரிய முனிவர் வாழக்கூடிய அந்த மலைப்பகுதி நிறைந்திருக்கும் புகழ்மிகு இமயத்தின் தென்குமரிக்கும், அந்த இமயமலைக்கும் தென்குமரி பாருங்க, தென்னம் குமரியோடு அந்த குமரிக்கும் ஆயிடை இதற்கு இடையில் காணப்படக்கூடிய மன்னர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வீரம் மிக்க புகழ்மிக்கனவாக காட்சியளிக்கின்றாய் அப்படின்னு சொல்லி இவர் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க இந்த பாடலில். ஓகேங்களா? அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்குறது என்னது? 9ஆம் பத்து பார்க்குறோம். 9ஆம் பத்தில் எந்த புலவர் பாடியிருக்காரு அப்படின்னா பெருங்குன்றூர் கிழார் வந்து பாடியிருக்காரு. யாரை பற்றி பாடியிருக்காரு? இளஞ்சேரல் இரும்புறைய புகழ்ந்து வாழ்த்துவது தான் இந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. நம்ம இறுதியாக பார்க்குறோங்க. என்ன பாடியிருக்காங்க? நின்னாள் திங்கள் அணைய ஆக திங்கள் யாண்டோர் அணையாக யாண்டே ஊழி அணைய ஆக ஊழி வெள்ள வரம்பின் ஆக அப்படின்னு சொல்லி
இந்த 9ஆம் பத்தில் இளஞ்சேரல் இரும்புரையை புகழ்ந்து வாழ்த்தி பாடியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த வகுப்பு வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. இதுவரை நம்ம பார்த்த வகுப்புலேருந்து சில வினாக்களை பார்க்கலாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதல் வினா வந்து பாருங்கள், மெய்மறை என்பதின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மை பொருளா, உண்மை வேதமா, கவசமா, தன் பொருளா அப்படின்னு சொல்கிறோம். நாம் என்ன படிச்சிருக்கோம்? மெய்மறை அப்படின்னா சான்றோர் மெய்மறை அப்படின்னா வீரர்களுக்கு கவசமாக இமயவரம்பன் நெடுஞ்சேரல் திகழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே மெய்மறைன்னா என்ன பொருளுங்க? கவசம் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த வினா போவாங்க. அடுத்த வினா என்ன சொல்கிறாங்கன்னா, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் எந்த வள்ளலுக்கு இணையானவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன, எந்த வள்ளலுக்கு இணையானவர்? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை யார் சொல்லியிருக்காங்க? நம்ம ஈரைம்பதின்மர் அப்படின்னு பார்த்தோம். யாரு? கௌரவர்கள் 100 பேர்த்தோட யார் வருவாங்க? அக்குரன்ற வள்ளல் வருவார். அவருக்கு இணையான வள்ளல் தன்மை மிக்கவர் தான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் குமட்டுக்கண்ணனார் பாடினான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அக்குரன் தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த வினா போகலாமா? அடுத்த வினா பாருங்க, பேரெழில் வாழ்க்கை என்ற தலைப்பில் தலைப்பை உடைய பாடல் வந்து பதிற்றுப்பத்தில் எத்தனையாவது பத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற வினா வந்து நம்ம பதிற்றுப்பத்தில் பேரெழில் வாழ்க்கை அப்படின்றது எத்தனையாவது பத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. நம்ம 48வது பாடலாக பார்த்தோம் இல்லைங்களா? 48வது பாடல் அப்படின்னா என்ன வரும்? 5ஆம் பத்தில் தான் வரும் இல்லைங்களா? அப்போ 5ஆம் பத்து தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்த வினா பாருங்க, பலாம் பழுத்த பசும்பொன் அறியல் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோங்க. நம்ம கபிலர். ஓகேங்க, கபிலர் தான் வந்து பாசறையில் புலால் நாற்றம் விசிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாடலை புலாம் பாசறை அப்படின்ற பாடல் தலைப்பில் கபிலர் பாடியிருக்காரு. நம்ம பார்த்தோம் இந்த பாடலை. ஓகேங்களா? அப்போ கபிலர் தான் சரியான விடை. அடுத்தது, புண்ணுமில் குருதி என்ற தலைப்பு இடம்பெற்ற பதிற்றுப்பத்து பாடல் எது? எத்தனையாவது பத்து, எத்தனையாவது பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எத்தனையாவது பத்து, எத்தனையாவது பாடல் அப்படின்னா நம்ம 2ஆம் பத்தில் முதல் பாடலாக பாடப்பட்டது தான். ஓகேங்களா? புண்ணுமில் குருதி அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த வினா போனாங்களா? அடுத்த வினா வந்து புலாம் பாசறை என்ற பாடல் அமைந்த துறை எது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புலாம் பாசறைன்னா நம்ம என்ன சொன்னோம்? வந்து புலால் நாற்றம் வீசக்கூடிய பாசறை அப்படின்னா அந்த பாசறை பற்றி காட்சிகள் எடுத்து சொல்கிறதுனால இது என்ன பண்ணுறோம்? நம்ம காட்சி வாழ்த்து அப்படின்னு சொல்கிறோங்க. ஓகேங்களா? இதோட இந்த வகுப்பு வந்து நிறைவடைந்தது. அடுத்த வகுப்பில் நாம் இன்னும் இந்த பதிற்றுப்பத்து பாடலை பாடக்கூடிய புலவர்கள், அரசர்கள் இவங்களை பற்றின சில விஷயங்களை பார்க்கலாங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி. தேர்வில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.